ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய பாப்பாவை கூட்டிட்டு சுட்டி சூப்பர் ரன் அப்படின்னு ஒரு மாரத்தான் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிறதுக்காக தான் பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ரோஸ்மேரி மாடல் பப்ளிக் ஸ்கூலில் தான் நடந்துச்சு. இதில் கலந்துக்கிறதுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஸ்கூல் கேட்லேயே நிறைய கூட்டம், எல்லாருமே லைனில் நின்னாங்க. லைனில் ஸ்கூலுக்குள்ளே போக போக எல்லாருக்குமே அதில் கலந்துக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து டிஷர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு பாப்பாவுக்கு என்ன அளவு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவில் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு, அங்கே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்றதுக்காக வந்து சீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து அங்கே உள்ள மேம் வந்து எங்கிட்ட வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்கள நீங்கள் வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து மிச்ச பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றின ஸ்பீச் வந்து கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அதுவுமே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்ச உடனே அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க வந்து எல்லாருமே வந்து இந்த மார்ச் ஃபஸ்ட்டுக்கு நடக்கிற மாதிரி வந்து அந்த சாலை பாதுகாப்பை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி அவங்க வந்து அதில் வந்து நடந்து வந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க எல்லாருமே நடந்து போகும்போது அவங்க வந்து அதில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச உடனே பிள்ளைங்களுக்காக ஜூம்பா டான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க வந்து பாட்டு ஓடும்போது அந்த பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து கூட சேர்ந்து வந்து ரொம்பவே ஜாலியாக ஆடுற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. என் பாப்பாவையுமே நான் போய் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருந்தா. எங்கள் பாப்பா மட்டும் இல்லை, எங்கள் பாப்பாவை மாதிரி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப குட்டி பிள்ளைங்க பார்த்தா 2 வயசு பிள்ளைங்கள்லேருந்து அங்கே வந்து அலௌடு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்கள பார்த்தா அதை விட குட்டியாக தான் இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து பிள்ளைங்களுக்கு அது வந்து எல்லாத்தையுமே மறந்து அந்த டான்ஸ் ஆடும்போது அவங்களையே அவங்க மறந்துட்டாங்க. எங்கள் பாப்பா நான் நின்னதை கூட கவனிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஃபேஸில் வந்து ஒரு ஹாப்பியாக பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டான்ஸ் எல்லாருமே ஆடி முடித்த உடனே வந்து 2 to 5 இயர்ஸ்க்கான பிள்ளைங்களுக்கு வந்து மாரத்தான் வந்து நடத்துனாங்க. மிச்சப்படி உள்ள பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து ஜூம்பா டான்ஸே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க ரொம்பவே ஜாலியாகவே அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்க கூட ரன்னிங் போகிற பிள்ளைங்க கூட அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்பவே ஹாப்பியாக அந்த பிள்ளைங்க கூடவே ஓடினாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பிள்ளைங்க ஓடி முடித்த உடனே 5 to 7 இயர்ஸுக்கு நடந்துச்சு. அதில் தான் பாப்பாவும் ஓடினா. பாப்பா ஓடி வரும்போது வந்து பிள்ளைங்க வந்து நிறைய இடித்து உடனே பாப்பா வந்து பயந்துட்டா, அழுதுகிட்டே வந்தா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி நான் அவள் கூட கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு ரவுண்டு வந்து வந்தேன். அதுக்கப்புறமா அது முடித்த உடனே வந்து அடுத்த வயசு பிள்ளைங்களுக்கு 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்க வந்து வச்சாங்க. அந்த பிள்ளைங்களுமே ஓடினாங்க. அதெல்லாம் முடித்த உடனே அதில் கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து மெடலும் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து 1st, 2nd, 3rd அந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அவங்க. இந்த மாதிரி மெடல் எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதையுமே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.